பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நம்ம நெகட்டிவ் ஆக்கணுங்கிறதுக்காக நம்மளை தேவையில்லாமல் வம்பளுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கும். இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும், அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்மளே ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்போம். இதனாலேயே நம்ம டல்லாக இருப்போம், எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் எல்லாம் சால்வ் ஆகிடும்னா ஆகாது. இன்றைக்கி சூப்பரான ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்த நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஒரு டெக்னிக்காக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒன் டைம் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம், நான் கடனில் இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடனில் இருக்கும்போது இதை பண்ணி எனக்கு டக்குன்னு ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சு. இது ஒரு பெரிய விஷயத்தை என் லைஃப்லேருந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துச்சுன்ற மாதிரி தான் ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக உங்களுக்கே தெரியும், நான் நிறைய விஷயம் நம்ம சேனலில் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த காலையில் எந்திக்கிறது, அப்புறமா முகூர்த்த விளக்கு போடுறது, மேனிஃபெஸ்டிங் பண்ணுறது, எழுதுறது, என்ன வேணுமோ அதை எழுதுறது, 320க்கு விளக்கு போடுறது, வீட்டை பாசிட்டிவாக வச்சுருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கும், சில பேர்த்துக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை சின்ன வயசுலேருந்தே இருக்கும். ஆனால் அந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு மீறின ஒரு பவர் இருக்குல்ல, ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒன்று அதை நம்ம காடுன்னு எடுத்துக்கலாம், இல்லை நேச்சர்னு எடுத்துக்கலாம், பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை இயக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்போ தான் அதிகமான கடனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நான் நிறைய விஷயம் காலையில் எந்திக்கிறது, பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறது, அதெல்லாம் எனக்கு நிஜமாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு. நான் இல்லைன்னே சொல்ல, அதில் எனக்கு நிறைய இஷ்யூஸ் கிளியர் ஆச்சு. ஃபினான்ஷியல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஆனாலும் என் கடனை முழுமையாக அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதோ இது எனக்கு டக்குன்னு ரிலீஃப் ஆக மாட்டேங்குதுன்னு இருக்கும்போது தான் இந்த பரிகாரத்தை நான் பண்ணேன். எனக்கு சூப்பராக இது ரிலீஃப் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோட இது பண்ணுனா கடவுள் நமக்கு ஒரு விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு அது நடக்கும். எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சிவன் கோயிலில் பிரதோஷ நாள்னு ஒன்று வரும். அது மாதம் உங்களுக்கு பிரதோஷம் வரும். கேலண்டரில் பார்த்தா தெரியும். பிரதோஷத்தன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பிரதோஷ வழிபாடு காலையிலையும் நடக்கும், சாயந்தரமும் நடக்கும். அது நம்ம நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். அதனால சொல்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசி இருக்குல்ல, அந்த பச்சரிசியை ஃபஸ்ட்டு நீங்களே கொஞ்சமாக எடுத்து காய வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ, ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, இல்லை 1 கிலோ, உங்களுக்கு எவ்வளோ கையில் காசு இருக்கோ பச்சரிசி வாங்கி நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சுக்கணுமே தவிர அரைச்சிடாதீங்க. பிரதோஷ நாளைக்கு தான் அதை நீங்கள் அரைக்கவே செய்யணும். ஸோ வீட்டில் நம்ம நார்மலாக மிக்சியில் பவுட்ரு மாதிரி அரைப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு நல்லா பவுடரை அரைச்சிடுங்க. என்றைக்கு அரைக்கணும்னா பிரதோஷ நாள் அன்னைக்கு தான் அரைக்கணும். அந்த பச்சரிசியை காய வைக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முதல் நாளே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பிரதோஷ நாள் அன்னைக்கு அந்த பச்சரிசி அரைக்கும் போது அதில் முக்கியமாக நீங்கள் சேர்க்க வேண்டியது வில்வம் இருக்குது பார்த்தீங்களா? சிவனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா வில்வம். ஒரு சிவனுடைய ஆலயங்களிலுமே வில்வ மரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வில்வ மரத்துலேருந்து வரக்கூடிய வில்வ இலையினால் அர்ச்சனை பண்ணுறது, வில்வ இலையை போய் சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வில்வ இலை 6 இலை இருந்தால் போதுங்க. அதையும் நீங்கள் பறித்து அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு 6 இலையை மட்டும் அந்த அரைக்கிறீங்கல்ல, அந்த பச்சரிசியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அன்றைக்கி காலையிலே அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறதா இருந்தாலும் காலையிலே போய் கொடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் காலையில் தான் கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ காலையில் போயிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு சாமிக்கு உங்களால் முடிஞ்சால் பூ சம்திங் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நல்லா நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த கொடுக்குற அந்த அபிஷேக பொருளால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கடன் பார்த்திங்கன்னா குறையும் அப்படிங்கிறது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குருஜி சொன்னாங்க. ஸோ எனக்கு இன்னமும் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிற அவரோட விஷயங்கள் டெய்லி நான் அப்டேட் பண்ண பார்த்துட்டே தான் இருப்பேன். இப்போயும் நான் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் நான். புரியுதுங்களா? ஆனால் நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயம் ஒரு சொன்ன உடனே என்னமோ நமக்காக தான் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா, அதை நான் டிலே பண்ணவே இல்லை. அடுத்த பிரதோஷ நாள் என்றைக்கு வருதுன்னு உடனே பார்த்தேன். முன்னாடி அந்த பச்சரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா வில்வமெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக 6 இலை ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி பிரதோஷ நாள் அன்னைக்கு காலையில் ஃபேமிலியோடு எல்லோரும் தலை குளித்து ரெடி ஆகிட்டு அரைச்சி கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு இத்தனைக்கு எடுத்துகிட்டு போகும்போது நடுவில் என்ன ஆச்சுன்னா திடீர்னு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லை. டக்குன்னு வண்டியில் பெட்ரோல் நின்றுச்சு. ஸோ அந்த கோயிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கே கிடையாது. அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ டயத்துக்கு அங்கே போகணும், டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்போ நாங்கள் நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப தூரம் போகணும், அப்போ தான் பெட்ரோல் போட முடியுன்ற ஒரு நெருக்கடி. அப்போ டக்குன்னு வந்து ஒரு கார் எங்களை கிராஸ் பண்ணி போகுது. நான் ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன், இன்றைக்கி பண்ணணும், என்ன ஒரு தடையாக இருக்கே, நம்ம கடன் அடைக்கணுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கும் ஒரு தடை வருதே, என்ன கடவுளே, எப்படியாச்சும் எனக்கு வந்து நான் போகணும் இப்போ கோயிலுக்கு, ஏதாவது ஒன்று பண்ணுறேன். நான் அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரே பண்ணேன். அப்படி ப்ரே பண்ண உடனே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே, நாங்கள் வண்டி நின்று 2-3 நிமிஷத்துலேயே ஒரு கார் வருது. அவங்க என்ன குழந்தையோடு நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டாட்டர் மட்டும்தான் இருந்தா, சாயிஷா மட்டும்தான் இருந்தாள். அவளை நான் மடியில் வச்சுட்டு இருந்தேன். அப்போது காரை நிப்பாட்டுறவங்க அவங்க ஒரு முஸ்லீம்ஸ், சரிங்களா, அவங்க ஹிந்து கூட கிடையாது. அவங்க ஃபேமிலியோடு போனாங்க காரில். நின்று நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லி, ஸோ இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வந்து கொண்டு வந்து விட்டு அப்புறம் பெட்ரோல் உடனே ஃபில் பண்ணி கொடுத்து நாங்கள் இங்கேருந்து பெட்ரோல் பங்க்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நம்ம நடந்து போனால் ரொம்ப லேட் ஆகிடும். எங்களை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு திரும்பவும் என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு பெட்ரோல் போட்டு நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிற வரைக்குமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏன் அங்கே வரணும், ஏன்னா யார் போனாலும் நின்று நமக்கு உதவி பண்ணணும்னு கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு அழகாக வந்து எங்களை வந்து அன்றைக்கி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. சீரியஸாகவே எனக்கு ரொம்ப நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஏதோ ஒன்று கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, என்ன அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம கொடுக்குறத வாங்கிப்பாங்களான்னு அடுத்து இன்னொரு எனக்கு ஒரு மைண்ட் தாட்டு. அப்போ கொண்டு போகும்போது என் கையில் தான் இருக்குது. நான் வந்து யோசிக்கிறேன், கடவுளே அவர் வந்து நம்மளை வந்து ஹெசிடேட் பண்ணிடக்கூடாது, இல்லைம்மா அடுத்த தடவை கொடுங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் வந்து தயங்குறேன், அவர்கிட்ட வந்து பூசாரிட்ட வந்து கேட்குறதுக்கு தயங்குறேன், இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு. கையில் வச்சிட்ருக்கிறத பார்த்து உள்ளேருந்து வந்தவர் நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர் கையில் பூ என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க. ஆனால் என் கையில் இருக்கிறத மட்டும் அவர் வந்து வாங்கிட்டு போன அந்த ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லாருக்குமே கரெக்டாக அந்த விஷயங்கள் சரியாக நடக்குமானா இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து கடவுளை நம்பினேன், அந்த இயற்கையை நம்பினதுனால எனக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த விஷயம் முடிஞ்சிச்சு. அதை சொல்லும் போது பாருங்களேன், எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அந்தளவுக்கு எனக்கு அது நடந்து முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச உடனே ஒரு ஃபியூ டேஸ்லேயே எனக்கு வந்து என்னோடய விஷயங்கள், என்னோடய ப்ராப்ளம் எல்லாமே அடுத்த ஒரு வாரத்தில் சால்வ். நிஜமாக சொல்கிறேன், இது எனக்கு நடந்த விஷயம். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கடனில் இருக்கீங்களா, நீங்கள் வந்து கடவுளை வந்து ஒதுக்கக்கூடாது. நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம வந்து நம்மளோட தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. அப்போ தான் அதிகமாக நமக்கு நம்பிக்கை வேணும், அதிகமாக நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ ஒரு அட்டாச்மெண்ட் வேணும். அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் நிறைய கஷ்டத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகும், தப்பிப்போம். கடவுள் யாரையாவது ஒருத்தரை வந்து நமக்கு டக்குன்னு அனுப்புவாங்க. நீங்கள் வந்து இதை வந்து அந்த டைமை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே பிடிச்சிக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். ஸோ நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, இது ஒரு பர்சனல் விஷயம் தான், பரிகாரம் தான். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க போய் பண்ணுங்கள். ஆனால் நிறைய கஷ்டப்படுறீங்கல்ல, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லும் போது நான் குழந்தைய வச்சுட்டுலாம் கஷ்டப்படுறேன். ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். அதனால தான் இது பண்ணால் நான் நம்பிக்கையோடு பண்ணேன். ஒரே தடவை தான் பண்ணேன். எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் அப்படியே இஷ்யூ கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் நான் பிரம்ம முகூர்த்தம் ஆல்ரெடி ரெகுலராக பண்ணுறதுனால, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால, குலதெய்வ பூஜை பண்ணுறதுனால அடுத்தடுத்து எனக்கு ஒரு இன்கம் வந்துச்சு, நல்ல இன்கம் வந்துச்சு. சும்மா பொய் சொல்லக்கூடாது, ஒரு 35,000 to 40,000 மாதம் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. என் ஹஸ்பண்டுக்கு நல்ல சம்பாதிக்க கொடுக்குற அளவுக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணார். இது உங்களுக்கும் பண்ணணும்னா நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் அதை காதுலேயே வாங்கக்கூடாது. நம்ம கெட்டு போனாலும் பேசுவாங்க, நாளைக்கு நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணாலும் அது ஒரு நியூஸாக பேசுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கை மனசாட்சிக்கு பொதுவாக நேர்மையாக வாழுங்க. கடன் இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, பாசிட்டிவாக இருங்க, நல்ல சாமி கும்பிடுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மதமாக இருக்கீங்களோ அந்த கடவுளை அதிகமாக நம்பி நல்லா வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு எப்படி 3 months தான் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதே மாதிரி உங்களோட லைஃப்பும்
சேஞ்ச் ஆகும். இந்த மிராக்கிள் எனக்கு நடந்துச்சு, உங்களுக்கும் நடக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் கொடுத்த வீடியோஸ் கீழே, சிஸ்டர் இது உங்களுக்கு நடந்துச்சா, இது வந்து உங்களுக்கு இது நடந்துருச்சா, உங்களுக்கு நிஜமாவே இது வந்து இந்த விஷயம்லாம் கிடச்சிச்சா, இது எங்களுக்கு நடக்குமா, இப்படி டவுட்டில் நம்ம பண்ணோன்னா அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா நான் எந்த விஷயத்தை பார்க்கும்போதும் இது நமக்கு நடக்கும்னு 100% நம்பிக்கையோடு நான் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன்னா இந்த வீடியோ எல்லாராலையும் பார்க்க முடியாது. நமக்கு அந்த டைம் இருந்தால் தான் அந்த வீடியோவே நமக்கு கிடைக்கும். கரெக்டாக ஒரு செய்தி நமக்கு கிடைக்கணுன்னா கூட நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் அந்த பாசிட்டிவான விஷயம் நம்ம காதில் விழுவோம். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, நம்மளோட மைண்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதை பண்ணி முடித்து சக்ஸஸ் ஆகணும். அதுதான் விஷயம். 100% நான் சொல்கிறத தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் எல்லாம் மேஜிக்காக மாறும். அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சம்பாதிங்க, நல்லா சேர்த்து வைங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.